இந்த வருஷத்திலே அதிகமான பேர் நம்ம கிட்ட கேட்ட ஒரு மொபைலோட அன்பாக்சிங் POCO X5 Pro பாப்போமா? முதல்ல பாக்ஸ் பார்த்தா X சீரிஸோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெருசா சேஞ்சஸ் இல்ல. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வந்து POCO X5 Pro மொபைல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் இருக்கு. யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், 67 வாட் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. கடைசியா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு. இப்போ மொபைலை பத்தி டீடைல்டா பார்ப்போம். மொபைல்ல முதல்ல பிடிச்ச விஷயம்னா இதோட வெயிட் தான். ஒரு காலத்துல 225 கிராம் அந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 181 கிராமுக்கு இந்த மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது போக 7.9 mm தான் திக்னஸ் இருக்கு. இந்த விஷயத்துல போக்கோ வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அப்படிங்க ரியல் டிசைனை பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ பார்த்த டிசைன் மாதிரி இருக்கா. ஆல்ரெடி Redmi Note 12 சீரிஸ்ல இருந்த அதே டிசைனை அப்படியே இங்க தூக்கி வச்சிருக்காங்க. போக்கோல இதெல்லாம் சகஜம் தான். ஆனா இவங்க ஏதாவது மறு வச்சு அந்த டிசைனை டிஃபரண்ட் காமிக்கணும் இல்லையா? பொதுவா இந்த இடத்துல ஃபுல்லா பிளாக்கா கொடுத்து அதுக்குள்ள போக்கோன்னு போடுவாங்க. பட் இந்த இதுல கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் மாதிரி கொடுத்து அதுக்குள்ள போக்கோன்னு போட்டாங்க. வெளியில எல்லாம் ஃபுல்லா மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்ம கை வைக்கும்போது அந்த ஃபிங்கர் வச்ச இடம்லாம் சில இடங்கள்ல தெரியுது. சோ டிசைன் வந்து பெரிய அளவுல இம்ப்ரெசிவா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இல்ல பிராண்ட் பெருசா ஹைலைட் பண்ற விஷயம்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுல Snapdragon 778 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி Snapdragon 695ல இருந்தது. அதுல இருந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க இந்த மொபைல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பெருசா இதுல குறை சொல்ல முடியாது. ஏன்னா 778 வந்து நம்ம நிறைய மொபைல்ல பார்த்திருக்கோம். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்லையும் கிடைக்குது. நீங்க ஹெவி கேம்ஸ் வந்து மீடியம் கிராபிக்ஸ்ல கூட ஓரளவு நல்லாவே விளையாண்டுக்க முடியுது. பெருசா இங்க ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டீங்களா அதுவுமே இங்க கிடையாது. சோ நீங்க ஹெவியான கேமர்ஸா இருந்தா தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராசஸரோட ஆன்டிடோ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா இதுல 5,23,000க்கு மேல வருது. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மாஸா இருக்கு. இது போக LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், கடைசியா ஒரு 2 மெகாபிக்சல் அதையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல ரியர் கேமரால அந்த பிரைமரி சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. கொஞ்சம் பிரைட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்போஷர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். பொதுவா Xiaomiயோட மொபைல்ஸ் எல்லாம் அந்த கலர்ஸ் வந்து நல்லா எடுத்து தரும். பட் இதுல கொஞ்சம் Oppo மொபைல்ஸ் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு பிரைட்டா போட்டோஸ் வந்து எடுத்து தருது. இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து நல்லா பிரைட்டா போட்டோஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ஷார்ப்னஸ், டீடைல்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. டெம்பரேச்சர், சேச்சுரேஷன் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சோ ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு. அதே மாதிரி நீங்க அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலான ஷாட்டோட அல்ட்ரா வைட் ஷாட் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அந்த கலர்ஸ்மே கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் 8 மெகாபிக்சல் அப்படிங்கிறதுனால ஓரளவு ஓகேவா இருக்கு. அது பெருசா குறை சொல்ல முடியாது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தான் பெருசா அடி வாங்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செல்ஃபி கேமரா வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல. போட்டோஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருந்தாலுமே அந்த போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு போட்டோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. டீடைலுமே பெருசா இல்ல. அதனால செல்ஃபி கேமரா ஓரளவு ஆவரேஜா தான் இருக்கு. பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால எடுத்துக்க முடியும். 60 fps கிடையாது. செல்ஃபில மேக்ஸிமமா 1080 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோவும் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. அது போக நீங்க இவங்களோட மொபைல்லையே Redmi Note 12 Pro பாத்தீங்க அப்படின்னா அதுல OIS சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த மொபைல்ல அதுவுமே கிடையாது. ஷேக் இல்லாம வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ அந்த விஷயத்தை சேர்த்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு செம மாசான ரியர் கேமரா செட்டப்பா இருந்திருக்கும். அதே மாதிரி இதுல கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா எப்பயும் கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பொதுவா இந்த பாம் ஷட்டர் அப்படின்னு ஒன்னு உண்டு. செல்ஃபி கேமரால நம்ம கையை தூக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கும். அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இங்க வாய்ஸ்லயே ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃபி எடுக்கும். அதுக்கு வாய்ஸ் ஷட்டர் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேர்டை சொல்லி நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது செல்ஃபிலையும் கொடுத்திருக்காங்க, ரியர் கேமராலையும் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னொருத்தருடைய ஹெல்ப் இல்லாம நம்மளே போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. மொபைலோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்போர்ல இருந்து அதே மாதிரியான ஒரு டிஸ்ப்ளே தான் ரீசெண்டா Redmi Note 12 Pro ல கூட கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு டிஸ்ப்ளே தான் இந்த மொபைலும் வருது. 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh ரேட்டோட வருது. அதுவுமே இங்க அடாப்டிவ் refresh ரேட் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க. 30, 60, 90 அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்ச் ஆகிடும். அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. இப்போ பீக் பிரைட்னஸா 900 nits கொடுத்திருக்காங்க. HDR Dolby Vision இதெல்லாமே இதல கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. பெருசா குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. இது போக இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷனா Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஃப்ரேம், ரியர் இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னா கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் கிளாஸா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பேட்டரி அப்படின்னு பார்த்தா இதுலயுமே பெருசா சேஞ்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்போர்ட்ல என்ன இருந்ததோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அடாப்டர் வந்து பாக்ஸ்க்குள்ளே கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா எப்படி பார்த்தாலுமே ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்மே இங்க பெருசா ட்ரெயின் ஆகல. நீங்க 120 Hz இல்ல அந்த அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு பேட்டரி வந்து நல்லாவே இருக்கு. நீங்க கேமிங் ஹெவியா விளையாண்டாலுமே உங்களுக்கு ஒரு டே டைமுக்கு பேட்டரி லைஃப் வந்து தாராளமா வரும். சோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மொபைல்ல பிடிக்காத விஷயம் அப்படின்னா இதோட சாஃப்ட்வேர் தான். இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ் எல்லாம் மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண மொபைல் இல்ல இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல்ல கூட Android 13 ஓட அப்டேட் கொடுத்துட்டாங்க. லான்ச் ஆகிற மொபைலுமே Android 13 ஓட அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லான்ச் பண்றாங்க. பட் இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலுக்கு மேக்ஸிமமா 2 OS அப்டேட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி 14 ஓட பீட்டா வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு மேக்ஸிமமா நமக்கு கிடைக்க போறதோ 14 வரைக்கும் தான் கிடைக்கும். அது இந்த மொபைலோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து 3 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மொபைல்ல லேட்டஸ்டா ஜனவரி வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா பொதுவா POCO மொபைல்ஸ்ல ஒரு க்ளீனான OS எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல அதை வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய லெவல்ல செல் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்கச்சக்கமான ப்ளூடூத் தேவையில்லாத ஆட்ஸ் இதெல்லாமே இந்த மொபைல்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே கண்டினியூஸா அதை வந்து ரெகுலரா கொண்டு வந்திருக்கலாம். பட் இப்போ அதெல்லாம் அவங்க பண்றது இல்ல. ப்ளூடூத் பார்த்தாலுமே எக்கச்சக்கமான நிறைய ப்ளூடூத் இருக்கு. ஒரு சில விஷயங்களை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடிஞ்சாலுமே மொபைலை நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து நிறைய தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம லாக் ஸ்கிரீன்லயுமே பாத்தீங்கன்னா அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் இதெல்லாமே போடுறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ரெட்மி மொபைல்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே இந்த POCO மொபைல்லே கொண்டு வந்துட்டாங்க. இது நம்மள ரொம்பவே கடுப்படிக்குது. சோ ஓவரால் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல. இந்த மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட்ல எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டு இந்த மொபைல்ல போட முடியாது. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் பரவாயில்ல, மொபைல் வந்து 128 GB ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மைக் கொடுத்திருக்காங்க, டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அது ஓரளவு டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அப்படியே இங்க லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்துருது. இதுல சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. பொதுவா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல மத்த எல்லா பிராண்ட்ஸுமே கொடுத்துறாங்க. பட் Xiaomi பிராண்ட் மட்டும் 30,000 ரூபாய் வரைக்கும் போனா கூட இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்மளும் பல தடவை சொல்லியாச்சு. பட் இதுலயும் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அதுவுமே ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அப்படியே டாப்ல போனோம் அப்படின்னா இங்க ஒரு 3.5 mm ஜாக் இருக்கு. நல்ல வேளை SD கார்டு தான் கொடுக்கல, எதையாவது கொடுத்தாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஒரு ஸ்பீக்கர், அதுக்கு பக்கத்துல ஒரு மைக் இருக்குது. கடைசியா IR பிளாஸ்டர். இவங்களோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இதுதான். சோ ரிமோட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரீசன்ட் டைமா மத்த பிராண்ட்ஸ்மே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா இந்த வருஷத்துல எல்லா பிராண்டுமே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா அதோட பிரைஸ் இதுல 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128, 8+256. 6+128 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 8+256 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ இதுல கொடுத்திருக்க விஷயங்களுக்கு இதோட பிரைஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் வந்து அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அவங்க கம்மியா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை நீங்க வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆஃபர்ல 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள கொண்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த மொபைலை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலா உங்களுக்கு இருக்கும். சோ எக்ஸப்ட் அந்த Android 12 மட்டும் தான். அது உங்களுக்கு ஓகேவா இருந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதை விட இந்த POCO மொபைல் அப்படின்னா அதோட பாஸ்ட் சில விஷயங்களை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. பொதுவா POCO மொபைல் இதுக்கு முன்னாடி சீரிஸ்ல வாங்கின நிறைய பேருக்கு வந்து அந்த வாரண்டி டைம் முடிஞ்ச உடனே அதோட மதர் போர்டு வந்து டெட் ஆயிருது. அது போக இந்த செல்ஃபி கேமரா நிறைய மொபைல்ல வந்து ஒர்க் ஆகாம போயிடுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம். அதே மாதிரி இந்த மொபைல்ல வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா லான்ச் ஆகி இன்னும் 1 வருஷம் ஆகல. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ப்ரீவியஸ் மாடல்களா இருந்தது. லோ குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாம் போட்டு கம்மியான பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்குறத நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. சோ அதே மாதிரியான விஷயம் இதுக்கும் வருமா அப்படிங்கிறது தெரியல. சோ இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கறத இங்கேயும் நான் மென்ஷன் பண்றேன். சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.